நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினூட விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசு 36 மாதங்களை முடித்து, அதாவது 3 ஆண்டுகளை நிறைவு செய்து 4ஆம் ஆண்டு கால் பதிக்கின்றது. மாநில முதல்வர் திரு ஸ்டாலின் இது குறித்த தன்னைத்தான் அவர் புகழாரம் சூட்டிக் கொள்கிறார் என்கின்ற அளவிற்கு மக்களின் உள்ளத்தில் கலந்த வாழ்த்தும் புன்னகையும் அரும்பும் முகங்களும் தான் இன்று எங்களை இது போன்ற பணிகளுக்கு உழைக்கத் தோன்றுகின்றது. ஓடி ஓடி உழைக்கத் தோன்றுகிறது. நம்பிக்கையோடு நான் சொல்கின்றேன், பெருமையோடு நான் சொல்கின்றேன். தலை சிறந்த 3 ஆண்டு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு, 3 ஆண்டுகளின் சாதனைகள், இதுதான் எங்களின் தமிழகத்தின் வெளிப்பாடு. இதுதான் இன்றைக்கு தலைப்பு. முடிவில்லா துயரத்தில் 3 ஆண்டுகள், வெற்றி விளம்பரத்தால் தலை கவிந்த தமிழ்நாடு. இதற்கு மாற்றமாக ஒவ்வொன்றுக்கும் எதிர்க்கரைகள் உண்டு. இப்படி பேசுகின்றதற்கு தலைப்பை நாங்கள் இப்படி எடுத்திருக்கின்றோம். உண்மையிலேயே இது குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையினூட கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடுடைய காவல்துறை நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தற்போது ஸ்காட்யார்ட் காவல்துறைக்கிடையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறையின் இன்றைய நிலை குறித்து பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சியிலே, அதாவது கவுன்சிலர்களின் பேரில் ஒரு சாமானியர் அச்சுறுத்தப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்ட செயல்பாடுகளையும் குறித்தவர் அதைவிட ஒரு மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்படுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு நெல்லை மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கும் திரு ஜெயக்குமாருடைய படுகொலை சட்ட ஒழுங்கை குறித்தும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அம்மையார் சசிகலா. எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், தமிழக ஆளுங்கட்சியின் அழுத்தங்களுக்கு உள்ளாகி சமூக விரோத செயல்பாடுகளில் திமுகவினர், டெல்டா விவசாயிகளின் பாடுகள், மின்சார தடைகள், சொல்லி மாளாத துயரங்கள், இப்படி எல்லாவற்றையும் சொல்லி இந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் செய்த சாதனை இதுதானா என்ற கேள்வியை சசிகலா அவர்கள் ஒட்டுமொத்த அரசுக்கு எழுப்பியிருக்கிறார். கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வை என்ற பழமொழியைப் போல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிக்கவும் தண்ணீரின்றி, பயிர்களை காக்கவும் நீரின்றி மக்கள் தவித்து வருகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது இந்த 3 ஆண்டு அரசை பற்றிய திருமதி சசிகலா அம்மையாருடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டின் அரசியல் குறித்து மிகச்சிறந்த புரிந்துணர்வு கொண்ட ஒரு ஆளுமையாக, இப்போது திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை உண்மையிலேயே மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா, மக்களுடைய துயரங்களை துடைத்ததா? கடந்த காலங்களில் நம்மை விட்டு மறைந்து போன அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களின் திட்டத்தை முனைப்படுத்த அல்லது முனை மழுங்கு செய்ததா என்ற கேள்வியோடு இந்த விவாதத்தை முன்னெடுக்க காத்திருக்கின்றோம். வாருங்கள். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். வாருங்கள் ஐயா. கல்வியாளர் எழுத்தாளர் திரு பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய பொருளாதார நிபுணர், சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன். வணக்கம். வணக்கம். சரி, நன்றி. பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, இப்போ நான் கொடுத்த இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 3 ஆண்டுகள் இந்த ஆட்சி முடிந்தது, 36 மாதங்கள், எப்பொழுது சொல்லுங்கள். கடந்த 3 ஆண்டுகளில் நான் 3 முக்கிய துறைகள் வழியாகத்தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வேலைவாய்ப்பு, 2வது அடிப்படை தொழில்களான விவசாயம், நெசவு, மீன்பிடித்தல், இந்த 3 தொழில்களுக்கான ஆதாரம். 3வதாக பொதுவாக இளைஞர் மத்தியத்துக்கு விரும்பி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அது என்னங்கிறத நான் விருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 துறைகளை நான் பார்க்குற போது, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கல்வியாளனாக நான் சொன்ன மாதிரி அப்படி பார்க்குற போது, மன நிறைவு என்பதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மன சஞ்சலம் ஏற்படுகிற விதத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு தோணுது. நீங்கள் வேலைவாய்ப்பு வச்சு பாருங்களேன், எத்தனை
1000 கோடி அந்நிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வருவதாக முறையான அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் பாருங்கள், பல்லாயிரம் கோடிகள் வந்துள்ளன. அதற்கு ஈடாக, அதற்கு இணையாக ஏறக்குறைய அதற்கு நியாயம் கற்பிக்கிற வரையில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எங்கேயாவது நீங்கள் சொல்லுங்கள், இதேன்னு ஒரு இடத்துல இந்த ஒரு துறையில் இந்த ஒரு 3 மாதத்தில் 3 ஆண்டுகளில் ஒரு 5000 புதிய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கின்றன, அல்லது 8000 வேலைவாய்ப்புகள் வந்திருக்கின்றன, குறைந்தபட்சம் ஒரு 1000 புதிய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இதேனும் ஒரு துறையில் உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான். இதேன்னு ஒரு துறை சொல்லுங்கள் நீங்கள், இந்த ஒரு துறையில் வந்திருக்கிறது, இந்த ஒரு துறையில் இந்த 36 மாதம் ஆட்சியில். ஆமாம், இந்த 36 ஆண்டு, இந்த 36 மாதம் 4 வருஷம் வந்துருச்சு. ஆமாம், 3 ஆண்டுகளில் எத்தனை 1000 கோடிகள் அந்நிய முதலீடுகள் வந்திருப்பதாக முறையாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறேன்னா பார்க்க போனால் பல லட்சம் கோடிகள். குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்நிய முதலீடு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு இணையாக எத்தனை புதிய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கிறதுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரையில் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. எதிர்க்கட்சிகள் சொல்வது ஒரு வெற்றி விளம்பரம் தானே. இல்லை, இப்ப அரசியல் பேசல. ஆமாம், நான் அது வந்து அரசியலாக சாமானிய மக்கள் என்ன சொல்லுவான், ஏன்பா இவ்வளவு பெருசா போலாரம் பேசுகிறான், ஆனால் என்ன செஞ்சீங்க? இப்போ ஸ்டாலினுடைய இதை பாருங்க, எங்களுக்கு ஓடி ஓடி உழைக்க தோண்டுது. ஏன்னா தமிழர்களின் முகங்களில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது. அந்த மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுதா? மக்களின் வாழ்த்தும் புன்னகையும் அரும்பும் முகங்களும் தான் இன்னும் எங்களை ஓடி 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 உழைக்க தோன்றுது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி வரும். ஆமாம், எனக்கு அதுதான், எனக்கு அந்த புள்ளி விவரம், அதிகாரமான புள்ளி விவரம் ஒவ்வொரு முறையும் கேட்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முறையும் சென்று விட்டு வருகிற போதெல்லாம் அதை பற்றி ஒரு நீண்ட ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதியிருந்தேன். முதல் முறையாக அந்நிய முதலீடு வரப்போகிறது என்ற செய்தி வந்த உடனே நம்ம மிக முக்கியமான நாளிதழில் என்னோட கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இத்தனை 1000 கோடி ரூபாயில் வரப்போகின்றன முதலீடுகள், அது எத்தனை வேலைவாய்ப்புகள் அப்படின்னா, இஃப் கரெக்ட். அப்போ என்ன சொன்னாங்கன்னா 12,447 அப்படின்னு ஒரு எண் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எத்தனை வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னா 12,447 அப்படின்போது நான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். என்னென்னா, நீங்கள் 447ங்கிற அளவுக்கு உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியல. 12,000லாம் சொல்லலை, தோராயமாக 12,000, தோராயமாக 13,000 அப்படி சொல்லலை. 12,447 வேலை வாய்ப்புகள்ங்கிற அளவுக்கு கடைசி இலக்க வரைக்கும் உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியுதில்ல. அப்போ நான் என்ன கேட்டேன், அது எது மாதிரியான வேலை வாய்ப்பு, அது சொல்லுங்கள். எது மாதிரியான வேலை வாய்ப்பு, யாருக்கு தரப்படும், அதுக்கு என்ன மாத வருமானம் இருக்கும், அது எப்போ கொடுப்பீங்க, எப்போ ஆரம்பிக்கும், என்னோட கட்டுரையில் கேட்டிருந்தாங்க எல்லாமே. எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க ஐயா, நான் இப்போ திரும்பவும் சொல்லிக்கிறேன், வேலை வாய்ப்புங்கிறது எது மாதிரியான வேலை வாய்ப்புங்கிறது தான் எனக்கு முக்கியம். ஒரு நாளுக்கு 200 ரூபாய் 250 தினக்கூலிக்கு ஒரு 1000 பேர் எடுத்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு வைக்கிறாங்களா, அது வேலை வாய்ப்பானா என்னை பொறுத்தவரையில் இல்லை. வெளியே எங்கேயோ ஒரு தினக்கூலி பண்ணுற ரூபாயில் இந்த ஒரு அந்நிய நிறுவனத்துக்காக ஒரு சென்றுக்கு வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அது வேண்டாம். எத்தனை பேர் உண்மையிலே அங்கே இருக்காங்க சொல்லுங்கள். எத்தனை பேர் நீங்கள் ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு அக்கௌண்டண்ட்டாக எடுத்திருக்கீங்க, எத்தனை பேர் பர்ச்சேஸ் மேனேஜர் எடுத்திருக்கீங்க, எத்தனை பேர் அவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலுக்கு அங்கே வேலை இருக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி, எந்த தரவுகளும் திமுக இல்லை, எனக்கு கிடைக்கல. அதான் உங்கள்கிட்ட இல்லைன்னா அரசு வெளியிடல. ஆமாம், வெளியிடல. நான் என்ன கேட்குறேன்னா, தரவுகள் இல்லை. ஆமாம், அதான் நான் கேட்குறேன். மக்கள் முகத்தில் புன்னகை எப்படி வரும்? ஆமாம், ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கடைசி இலக்கம் வரைக்கும் இப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தோராயமாக ஒரு 10,000 வேலைவாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொன்னால் நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் அங்கே எப்படி கொடுக்குறாங்க, கடைசி இலக்கம் வரைக்கும் கொடுக்குறாங்க. 12,447 வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நீங்கள் ஏதோ ஒருத்தர் எப்படி வந்தது, அந்த இலக்கம் எப்படி வந்தது, ஏதோ ஒரு அடிப்படை இருக்கணும்ல. அப்போ சொல்லுங்கள், அது என்ன மாதிரி வேலை வாய்ப்பு சொல்லுங்கள், அது என்ன வேலையை சொல்லுங்கள், எத்தனை மாத ஊதியம் சொல்லுங்கள், யார் எடுக்க போகிறீங்க, எந்த அடிப்படையில் எடுக்க போகிறீங்க, அந்த மண்ணை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை இருக்கிறதா, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை இருக்கிறதா, அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை இருக்கிறதா, அதில் பெண்களுக்கு என்ன முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறது, அது எது மாதிரியான வேலை வாய்ப்பு, எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு இருக்கும், சரியான புள்ளிகள் வேணும். எனக்கு வேணும். ஐயா, இப்போ ஒரு அறிக்கை வருது, சசிகலாமா ஒரு அறிக்கை சொன்னாங்கன்னா அப்போ அதுக்கு பதில் சொல்லணும், இன்னென்ன ரைட்டு இன்னும் நடந்திருக்குன்னு. அப்போ அரசு இந்த அறிக்கையை சொல்லணும்ல. அதுதான் நான் கேட்குறேன். அது இல்லாமல், அதாவது ஒரு சாமானியனாக பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்திக்கு எந்த ஒரு புள்ளி கணக்கும் அரசின் பக்கத்திலிருந்து எடுக்கப்படவில்லை, கிடைக்கவில்லை, எனக்கு கிடைக்கல. அப்புறம் என்ன கூட ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன், நல்லா நான் வச்சுப்போம். தினக்கூலி அடிப்படையில் தற்காலிக ஒப்பந்தக்காரர்களாக உள்ளே பணிக்கு செல்வர்கள்லாம் வேலை வாய்ப்பாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அதுவும் சொல்லிடுறேன். நீங்கள் வேலை வாய்ப்புக்குன்னா இன்றைக்கி ஒரு 500 பேரை கூப்பிட்டு வச்சு தினத்துக்கு ஒரு 500-200 ரூபா நீ போக கையில் கொடுத்து போயிட்டாங்கன்னா அதை நான் வந்து வேலை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த விவரமும் எனக்கு வேணும்.
அது நிரந்தரமான பணியா, அதில் எல்லா அலுவலர்ஸும் எல்லா படிகளும் இருக்கின்றனவா, அதுக்கு குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு, இதெல்லாம் சேர்த்து கொடுத்தா அப்புறம் பார்த்துக்கலாம், பேசுவோம். மூணாவது வில்சன் அப்புறம் வரேன், உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். சுப்பிரமணியன் போயிட்டு வரேன். சுப்பிரமணியன் சார், இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த புகழாரம் இங்கெல்லாம் சொல்கிறதே இல்லை, சொல்லிய வண்ணம் செயல், வெறும் பேச்செல்லாம் கிடையாது என்னுடைய அரசில். அதனால் நான் இன்னும் சந்தோஷப்படுறேன், இன்னும் உழைக்க தோன்றுகிறேன் என்றெல்லாம் ஒரு அரசின் தலைவராக, ஒரு அரசு தலைவராக அவர் தனது கருத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே சொல்லுங்கள், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் இந்த அரசினுடைய ஆட்சிக்கான புள்ளி கணக்கு உண்மையிலே அவங்க தான் கொடுத்த அந்த மேனிஃபெஸ்டேஷன், எப்படி கொடுத்த வாக்குறுதி, பிகாஸ் ஆஃப் திஸ் மேனிஃபெஸ்டோ, அதன் அடிப்படையில் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த வெளிப்பாடுதல் மக்களை துயரமற்ற ஆட்சிக்கும் விலைவாசி குறைவிலிருந்து பல்வேறு விவகாரங்கள் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது ஒரு கருத்துல நான் ஏத்துக்கிறேன். சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு திராவிட மாடல் தலைவர். அதாவது மது விலக்கு முன்னாடி கொண்டு வருவான்னு சொன்னாங்க, அப்புறம் கொண்டு வரல. அது இப்ப ஒரு படி மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோதுமை பீர், அதாவது இப்ப வெயில் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. பீரை டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக கோதுமை மூலம் தயாரித்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்மாக் நிறுவனம் ஒரு கலந்தாய்வு பண்ணி அதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இருக்கிற மதுவிலேருந்தே மக்களை மீட்டெடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது போதை கலாச்சாரம் எவ்வளவு போயிட்டு இருக்கு நம்ம நாட்டுல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது மதுக்கடைகளை குறைந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொண்டே வர வேண்டும். வருடத்திற்கு கிட்டத்தட்ட 500 மதுக்கடைகள் மூட வேண்டும்ன்ற மாதிரிலாம் ஹைகோர்ட்ல நமக்கு ஆர்டர்லாம் வந்தது. அதன்படி வந்துட்டு இருந்த போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, டார்கெட் வச்சிருக்காங்க. டாஸ்மாக் 55,000 கோடி 60,000 கோடி இலக்கு வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா இப்ப ஒரு புது பிராண்ட், அதாவது புது வகையான பீரை உற்பத்தி பண்ணி நம்ம விற்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏப்ரல் 2024 போன மாசம் கடைசி வாரத்துல நம்ம தகவல் எல்லாம் வருது. ஸோ இது எந்த நம்ம தமிழகத்தை எப்படி கொண்டு போயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் மறக்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னா இங்க இருக்கிறவர்களை மது பிரியர்களாக மாறினால் தானே. கண்டிப்பா மது பிரியர்களாக மாறினால் அதெல்லாம் மறக்கடிக்கப்படும் இல்லைங்களா. அப்புறம் மக்கள் மறந்து போயிடுவாங்க. அப்புறம் 5 ஆண்டுகள் வரும், திருப்பி ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2024 என்ன ஆகுதுன்றது நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் வெறும் தங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றது மட்டும் பாக்குறாங்க. அதான் ரெவென்யூனா அட் தி காஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப், மனிதர்களின் வாழ்வை குறைத்து விட்டு, வாழ்வின் தரத்தை குறைத்து விட்டு எப்படிலாம் வருமானத்தை ஈட்ட வேணும்னு பாக்குறாங்க. அதே சமயத்துல என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இப்போ சமூக நீதி அப்படின்னு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிற்சாலைகளிலேயோ இண்டஸ்ட்ரீஸ்லயோ சமூக நீதி பார்க்கணும் அப்படின்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை நீங்க கை தூக்கி விட வேண்டும். நீங்க அவங்களுக்கு பெருசா கடன் கொடுத்து ஒரு முதலீடுகள் வெளிநாடுகளிலிருந்து, ஐயா சொல்ற மாதிரிலாம் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுலாம் கொண்டு கொடுக்க வேண்டாங்க. இருக்கிற பணம் பட்டுவாடா பண்றாங்க இல்லையா, இருக்கிற பெருங்கம்பெனிகள்ட்ட தான் அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்க உரிய முறையில் பணத்தை உங்களுக்கு எம்எஸ்எம்இக்கு கொடுக்கணும். அதற்கு போன மத்திய நிதிநிலை அறிக்கையில் ஒரு பட்ஜெட் கொண்டு வந்தாங்க. அதாவது யாரெல்லாம் இந்த சின்ன கம்பெனிகளுக்கு ஒரு 45 நாட்களுக்குள்ளேயோ இல்ல 15 நாட்களுக்குள்ளேயோ பணம் கொடுக்கல அப்படின்னா அந்த அது இன்கம் டாக்ஸ்ல உங்களுக்கு டிடக்ஷன் கிடைக்காது. நீங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு சப்ளை பண்றேன், நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், எனக்கு நீங்க 45 நாட்களை கொடுக்கணும் இல்ல 15 நாள் கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்னா நீங்க ஒரு பெரு முதலாளித்தனத்தை நான் உங்களை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக புரிதலுக்காக சொல்றேன். நான் கண்டிப்பா நீங்க பெரு முதலாளித்தனத்தை என் மீது திணித்து எனக்கு பணம் கொடுக்கறத டிலே பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதற்கு உண்டான டிடக்ஷன் கிடைக்காது, கழிப்பு கிடைக்காது. அதை கொண்டு வந்தாங்க. ஸோ தட் நீங்க நமக்கு இன்கம் டாக்ஸ்ல பெனிஃபிட் வேணும்னா எனக்கு நீங்க பணத்தை முன்கூட்டியே கொடுப்பீங்க, கரெக்டா டயத்துல கொடுப்பீங்க. அதை இப்போ இருக்கிற 2024 தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, மத்திய அரசாங்கத்துக்கு தேர்தல் நடக்குது இல்லையா, அதுல அதை ரத்து செய்வோம் அப்படின்றாங்க. இதை யாருமே கேட்கல. இது ரத்து செய்வதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, இல்ல கூட்டணியில் இருக்கிற இந்திய கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகள்கிட்ட பேசினாங்களா? இது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தை உங்களுக்கு நசுக்கும். கண்டிப்பா எம்எஸ்எம்இன்றதுதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் ஜிடிபி. இந்தியாவில் உள்ள ஜிடிபிக்கு அவர்கள் தான் முதுகு எலும்பு. அதே மாதிரி 11 கோடி மக்கள் அங்க வேலை வாய்ப்பு, ஐயா சொன்னாரு, பாஸ்கர் கிருஷ்ணன் சொன்னார் பாத்தீங்க இல்லையா, 11 கோடி மக்கள் எம்எஸ்எம்இல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை நசுக்குவதற்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம். சோ இதெல்லாம் இதான் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. மக்கள் இதை எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க இனிமே?
இல்லை சுப்பிரமணியன்ட்ட என்ன கேள்வி, நீங்கள் பொருளாதாரத்தை குறித்து பேசுகிறீங்க. இப்போ நான் சாமானியர்கள் பக்கத்தில் கேட்குறேன். ஐயா, சாமானியர்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இயில் இந்தியாவில் 43 விழுக்காடு பெண்கள் பணியாற்றக்கூடிய ஒரு துறை தமிழ்நாட்டு மாவட்டம். தமிழ்நாட்டில் தான் அந்த அளவுக்கு பெருமைக்குரிய விவகாரம். ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் மத்திய அரசின் மீது நாங்கள் குறை சொல்லிவிட்டு போயிட முடியாது. அதற்கான சமபங்கு இருக்கிறது. குறைகள் மத்திய அரசிடம் இருக்கிறது, மாநில அரசிடம் இருக்கின்றது. இப்போ ஏழை எளியவர்களுக்கு கொடுத்த வாக்கு, நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க பேக்கெட்லேருந்து 3000 ரூபாயை பறிக்கிறீங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா சார். அதாவது நம்ம நிறைய விவாதங்களை பேசிட்டு இருக்கிறோம். அதாவது நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, 2.5 வருடங்களுக்கு அப்புறமா 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா அதற்கு முன்னாடியே ஜூலை 2022 இருக்கட்டும், ஜூலை 2023 மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு. சரி, ஒரு ஃபேமிலிக்கு வந்து 600 ரூபாய் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. இப்ப நம்ம 2 பேரும் இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து எனக்கு வந்து எங்க குடும்பத்துக்கு அந்த மகளிர் உதவி தொகை கிடைக்குது அப்படின்னா, என்கிட்ட 600 ரூபாய் மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டு, உங்கள்கிட்ட 600 ரூபாய் மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டு 1200 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம் போகும். ஆனா எனக்கு வந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்குது. கண்டிப்பா. இப்ப எப்படி இது? அதான் என்னோட லெஃப்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து ரைட் பாக்கெட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்க தமிழக அரசு வருமானத்தை உயர்த்தி விட்டு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒத்துக்கலாங்க. சரி, அப்படியும் பண்ணல. அப்படி இல்லை. அதற்கு மீறி கடன் மேல் கடனை வாங்கி கொண்டு விட்டு வருஷா வருஷம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் வெளியில போகும்போது மார்ச் 2026 வெளியில போகும்போது 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடனை விட்டுட்டு போக போறாங்க. அது நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். கடனுக்கு வாங்கி வந்து நீங்க வந்து மக்கள் உதவி திட்டங்கள் பண்ணுவதனால என்ன பயன்? பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அதற்குண்டான உங்களுக்கு வந்து வேற எங்க இருந்து வருமானம் ஈட்ட வேண்டும் இல்லையா? எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை வந்து பழி போடும் போது ஒண்ணுமில்ல. அந்த அரசு அதிகாரி வெளியில வந்து சொல்றாருங்க, நிதித்துறை அதிகாரி வெளியில வந்து மத்திய இந்த தமிழக நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்ததுக்கு பிறகு ஜிஎஸ்டில வந்து எங்களுக்கு வருமானம் வருடா வருடம் உயர்ந்து கொண்டு வருகிறதுன்றார். அப்போ அவர் பொய் சொல்றாருங்களா? இப்ப நம்ம இந்த அறிக்கையெல்லாம் பாக்குறோம். பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லிட்டாரு, நம்ம சுப்பிரமணியன் சொல்லிட்டாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ 3 வருஷம் என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு ஒரு கணக்கு. கொஞ்சம் உங்களுடைய டைம் எடுத்துக்கிறேன். பத்திரப்பதிவு விலை உயர்த்தியாச்சு. நீங்கள் எல்லாம் பேச போகிறீங்க. சொத்து வரி, மின் கட்டணம், மாதம் ஒரு முறை ரீடிங் என்னாச்சு, பால் கட்டணம், கனிம வளக்குள்ள, சட்ட ஒழுங்குல விஏஓ படுகொலை, ஜாபர் சாதிக்கு இன்டர்நேஷ்னல் இது, கோவை சிலிண்டர், வேங்க வாயில் விஷயம் இல்லை. நாங்கள் நேரில் நேற்று அந்த பையன் நல்ல மார்க் எடுத்திருக்கான். அப்போது காங்கிரஸ் தலைவருடைய படுகொலைக்கே இன்றைக்கு பெரிய பதவதைப்பாக இருக்குது. இப்போ ஒரு விவகாரம் 2 விவகாரம் இல்லை, கல்வி கடன் இப்படி எல்லாம் இருக்குன்ற அந்த ஒரு ஆட்சி. இது திமுக ஆட்சி. நான் நேரம் கருதித்தான் குறைவாக பேசுகிறேன், டீட்டெயிலாக பேசுகிறேன், 5 மணி நேரம் ஆகும். அப்போ சமூக ரீதியாகவும் சரியில்லை, தலித்துகளிட பாதிப்பு, கல்வி ரீதியாகவும் பாதிப்பு, விலைவாசி உயர்வு, அடிப்படை கட்டமைப்புகள், கனிம வள கொள்கை, ஏன் பியூரோக்ராட்ஸ் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றான் முறப்ப நாட்டில் விஏஓ. எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இந்த ஆட்சி சரியாக இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தப்புன்னு சொல்லுங்கள். எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து இப்போது மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்காங்க. 2021 மே மாதம் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அப்படின்னோடனே நல்ல நாள் பார்த்து மே 7ஆம் தேதி பதவியேற்கிறார். பதவியேற்கும்போது சொல்கிறார், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் அப்படி சொல்லிவிட்டு, எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஓட்டு போடாதவங்க கூட ஐயோ இவருக்கு ஓட்டு போடலையேன்னு ஏங்கக்கூடிய அளவில் என் ஆட்சி இருக்குன்னு சொன்னார். இப்போ 3 வருஷம் நம்ம முடிஞ்சு எடை போட்டு பார்க்குறோம். இப்போ எடை போடும்போது என்ன தெரியுதுன்னா, வெளியேருந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியுது என்னென்னா, ஓட்டு போடாதவங்க சரிப்பா நிம்மதி இவருக்கு ஓட்டு போடலையேன்னு நினைக்கிறாங்க, ஓட்டு போட்டவங்க ஏன்டா இவருக்கு ஓட்டு போட்டோன்னு நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் இதை வந்து முதலமைச்சரும் அவர் கூட இருக்கிற சக அமைச்சர்களும் இதை உள்வாங்கி இதை புரிந்து கொண்டு இருக்கிறார்களான்னா அதுதான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா குறைகள் வந்து எல்லா ஆட்சியிலையும் குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாத ஆட்சியே இருக்காது. ஆனால் இந்த ஆட்சியில் குறைகள் மட்டுமே தான் பிரதானமாக இருக்குது. அதுதான் இங்கே ஒரு இக்கட்டு. அதாவது அவங்க சொல்லக்கூடிய அளவில் ஏதாவது இந்த 3 வருஷத்தில் அவங்க வந்து ஒரு 30 திட்டங்களாக சொல்லணும். மக்களை கவரக்கூடிய, மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய, மக்களை மகிழ்ச்சியாக வாழ்விக்கக்கூடிய, மக்களின் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஏதாவது ஒரு 30 திட்டங்கள் நாங்கள் இதை நிறைவேற்றியிருக்கிறோம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து பெருமைப்படலாம்.
இப்போ ஒவ்வொரு ஆட்சியும் எம்ஜிஆர் ஆட்சி இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருந்தாலும் சரி, நம்ம வந்து பெரிய அளவில் சொல்லலாம் ஒரு புரட்சிகரமான என்ன திட்டங்கள் செய்தாங்கன்னு வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். அது நம்ம பேசத்தான் போறோம், அதை நம்ம பேசணும். தொட்டில் குழந்தை திட்டத்திலேருந்து தொடங்கி அதை நம்ம பேசணும். ஆமா. இப்போ நீங்க சொன்னீங்களே ஒரு கேள்வி, இவ்வளவு விவகாரத்தை நடக்கல, நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றோம். திமுக ஒரு தேர்தல் அறிக்கை விடுதுயா, அதுல ரொம்ப வேதனையாகவும் மோக்கரியாகவும் இருக்கு. பொதில் சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது, புதிய கல்விக் கொள்கை ரத்து, ஆளுநர்கள் அங்கீகாரம் ரத்து, இந்தியா முழுவதும் கல்விக் கடன் ரத்து, சுங்கச்சாவடி அகட்டம், சச்சார் கமிட்டி பரிந்துரை, ரயில் கட்டணம், ஐஐடி ஐஎம் ரயில் துறை, எல்லாத்தையும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்புறம் இதில் என்ன கேட்குறோம்னா, எதிர்கட்சிகளாக நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தலைவர் இல்லை, அது வராது. நீங்கள் எந்த அடிப்படையில் இந்தியா முழுவதுக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தமிழ் மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்க? இப்போ 2019 என்ன வாக்குறுதி அவங்க கொடுத்தாங்க, அதே வாக்குறுதியை 2024 கொடுக்குறாங்க. எப்படி? ஆனால் தேச அளவுக்கு. ஆமாம், தேச அளவு. எதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குதோ, எதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்குதோ அதெல்லாம் கூட நாங்கள் நிறைவேற்றுவோம். எப்படி அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. அதுதான் என்னன்னா, கேட்குற மக்கள் அப்பாவிகளாக பாமரர்களாக இருக்கும்போது எதை வேணாலும் அவங்க சொல்லிட்டு இருக்கலாம். நீட் ரத்துன்றது 2019 ஓட்டு போட்டால் நீட் ரத்து பண்ணுவோன்னுவாங்க. அப்புறம் 2021 எங்களுக்கு ஓட்டு போட்டால் நீட் ரத்து பண்ணுவோன்றாங்க. அந்த ரகசியம் தான் எங்கள் இடத்துல இருக்குதுன்றாங்க. இப்போ 2024 ஓட்டு போட்டால் எங்களுக்கு நீட் ரத்து பண்ணுவோன்னுவாங்க. 2026 அதை தான் சொல்லுவாங்க. மக்களுடைய மறதி அப்படின்ற ஒரே ஒரு ஆயுதத்தை இவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வில்சன், இது ஒரு கேலி கூத்தா தெரியுதுல்ல வில்சன்? நிச்சயமா அதுதான். இப்போ ரீஜனல் பார்ட்டி 39 டிக்கெட்டுக்கு மேலே உங்களால் பெற முடியாது. இமயமலையை தூக்கி செவந்தாலும் திமுக 39 தாண்டி வெற்றி பெற முடியாது. இல்லை என்றால் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளை அடுத்த மாநிலத்தில் போட்டியிடுகின்றது. நீங்க எப்படி 543 சமஸ்தானத்துக்கு வாக்கு கொடுக்குறீங்க? 2016 ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க, மோடியா லேடியா கேட்குறாங்க. கேட்டு எதுக்கு என்ன சொல்றாங்க, ஒன்று மோடி பிரதமர், இல்லைன்னா ஜெயலலிதா அம்மா பிரதமர். தன்னை பிரதமராக நிறுத்தித்தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க. மக்கள் 37 இடத்துல தேர்தல் வெற்றியை கொடுக்குறாங்க. அதுதான். ஆனால் பிரதமர் ஆகிறாங்களா இல்லையோ, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டது நான் பிரதமர் அப்படின்ற ஸ்தானத்துல தான், பிரதமர் வேட்பாளர் ஸ்தானத்தில் கேட்டாங்க. மோடியா லேடியா நானா அவரா? இன்றைக்கு ஸ்டாலின் அப்படி கேட்குறாரா? நான் பிரதமர் வேட்பாளர் ஸ்தானத்தில் கேட்குறாரு இல்லையே. ராகுல் காந்தியை கூட பிரதமர் வேட்பாளராக சொல்ல முடியாத சூழ்நிலை தான் அந்த கூட்டணி. கண்ணில் ஓட்டை போட்டுக்கிட்டு ஒரு திமுக அயலக செயலாளரை கூட்டு வர்றாங்க. சைடில் பாருங்க, கண்ணு 2 கண்ணிலே ஓட்டை போட்டு ஒரு திமுகவுடைய அயலக பணியாளரை கூட்டு வர்றாங்க. இது என்னையா? இதை பற்றி என்ன சொல்றீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நம்ம காலகாலமாக ஒவ்வொரு முறையும் விவாதித்து தான் கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி என்னென்னா, போதைப் பொருட்கள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகிவிட்டது இந்த 3 ஆண்டுகளில் குறிப்பாக அப்படின்னு நம்ம சொல்ல தான் செய்கிறோம். அதே மாதிரி அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா, இந்த புள்ளி விவரத்தை எடுத்தால் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் வழக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்ல தான் செய்கிறோம். ஆனால் என்னென்னா, இந்த ஆதரவு நிலைப்பாடு இருக்குது பாருங்கள், மென்மையான தன்மை, போதைப்பொருள் கடத்தல் பேர்வழி, அதுதான் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டியது இந்த ஆட்சியாளரின் கடமை. அதை செய்யறது இல்லை. இன்னொன்று சொல்கிறேன் நான், இப்போ இவங்க சொல்கிறாங்க, திக்கு தெரியாத காட்டில் திசை தெரியாமல் பயணிக்கிறது திமுக அரசு. இதுதான் முக்கியம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சீர்கேடாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, இப்போ நம்ம பாஸ்கர் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு எந்த விதத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் மார்ச் 22 2022 துபாய்க்கு பயணம் போகிறார். யார்? ஸ்டாலின் அவர்கள். வர்த்தக பயணம் அப்படின்றார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 6100 கோடி ரூபாய் முதலீடு, 14700 பேருக்கு வேலை வாய்ப்பு. இன்றைக்கு வரைக்கும் வெள்ளை அறிக்கை வரல. அந்த துபாயிலையோ யூஏஇலையோ என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க? லூலு மால் மட்டுமே 3100 கோடி. நீங்கள் என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க, என்ன செய்றீங்க, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அதுதான் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி கேட்குறாரு. அதற்கு அடுத்த வருஷம் போகிறாரு, மறுபடியும் போகிறார். 23 மே மாதம் 2023 சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போகிறார். அங்கே போயிட்டு லட்சக்கணக்கான கோடிகள் முதலீடு, லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்புன்னு சொல்லி அங்கே தங்கிட்டு 1 வாரமோ 10 நாள் தங்கிட்டு வந்தார். அந்த வேலைவாய்ப்பும் அந்த முதலீடுகளும் அந்த வெளிநாட்டு கம்பெனிகளும் எதுவுமே வந்த மாதிரியும் தெரியல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே அந்நிய முதலீடுக்காக வர்த்தக மாநாடு ஒன்று நடத்தினாரு. அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஜனவரி 7 8 மாநாடு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்துச்சு. 6,64,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், ரெசிப்ரோகேஷன். ஆமாம். அப்போ எத்தனை கோடி வந்திருக்கு?
ஒண்ணுமே தெரியலையா? 10% ஒண்ணுமே நான் கேட்க ஐயா 60,000 கோடி வந்திருக்கா? 64,000 கோடி. இல்ல 60,000 கோடினா 10 1% வந்திருக்கா? 1% 6,64,000 கோடி. 6,64,000 கோடியில 1% வந்துச்சான்னு கூட தெரியாது. 1% 6,000 கோடி 6,000 வந்திருக்கா? அதே வந்திருக்கா தரவு இருக்கா? அடுத்தது 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. யார் சொல்றாரு? டிஆர்பி ராஜா அவர் சொல்றாரு. பேசுறாங்க 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. 27 லட்சம். ஆமா, இங்க வர்த்தகர் மாநாட்டிலே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே. அப்போ எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? அதை முடிச்ச உடனே ஸ்பெயினுக்கு போறாரு. ஸ்பெயினுக்கு முதலமைச்சர் ஸ்பெயின்ல போய் அங்க போய் மாநாடு, அந்த அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஸ்பெயின்ல அங்கேருந்து நாங்க முதலீடை கொண்டு வரோம்னு அவங்க கிட்டே ஆயிரக்கணக்கான கோடி முதலீடு. 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்போ அவரே தான் அடிக்கடி சொல்லுவார், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசக்கூடாது அடிக்கடி சொல்லுவார். ஆமா, ஆனா அவரு பேசுறாரு. இப்போ இதுல வெள்ளை அறிக்கை வேணுமா இல்லையா? அதனால தான் சொல்றோம், வாயில சொல்றதுல பெரிய விஷயம் கிடையாது. அமெரிக்காவில் நீங்க ஆங்கில டிவியை பார்த்துருங்க, எப்பவுமே இந்த புல்ஷிட்டுங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி என்னோட நண்பர்களோட பேசும்போது இந்த புல்ஷிட்டுங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். சரியா? அதுதான் நடக்கு. இன்னைக்கு வந்த உடனே முதல் போட்ட குழு இது வரைக்கும் 38 குழுக்கள் போட்டிருக்கிறாங்க எல்லா துறையிலையும் இந்த அரசாங்கம். அந்த 38 குழுக்களின் செயல்பாடுகள் என்ன இது வரைக்கும் இந்த 3 வருஷம் தெரியுமா? முதல் போட்ட குழு பொருளாதார மேம்பாட்டு குழு, ஆலோசனை குழு. என்னாச்சு? ரகுராம் ராஜன் முதற்கொண்டு, ஆமா, எஸ்தர் டஃப்லோ முதற்கொண்டு பெரிய பெரிய ஆட்களை போட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த குழுவோட செயல்பாடு என்னன்னே தெரியும். ஒன்றும் இல்லை சார், அதை கேட்க ரொம்ப இருக்கு. ரகுராம் ராஜன், எஸ்தர் டாஃப்லே, யாரு, சுப்பிரமணியன், அரவிந்த் சுப்பிரமணியன், அப்ப பெரிய நம்ம ஜெயவர்த்தனையும் கூட இருந்தார். ஆமா, என்னாச்சு? ஜெயவர்த்தன் இல்ல, ஜெயரஞ்சன். அந்த கமிட்டி என்னாச்சு? அந்த கமிட்டியுடைய அறிக்கை என்ன? அந்த கமிட்டியோட அறிக்கை என்ன இருக்கா இல்லையா என்னன்னே தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச 2 அறிக்கை தான். ஏகராஜன் கமிட்டி ஒன்று வந்துச்சு, திருப்புகழ் கமிட்டி ஒன்று வந்துச்சு. ஏகராஜன் கமிட்டி நீட்டை பற்றிய அறிக்கை, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரி திருப்புகழ் கமிட்டி மழைநீர் வடிகால்வாய் அமைக்கிறதுக்கு அதுவும் ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதனால தான் என்ன சொல்கிறேன், எந்த செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் திருப்திப்படுத்திருக்கிறீங்க? விவசாயிகளை திருப்திப்படுத்திருக்கிறீங்களா? விவசாய கடன் தள்ளுபடின்னு 33வது வாக்குறுதி கொடுத்தீங்களா ஆட்சிக்கு வரும்போது? இன்றைக்கு அவருக்கு கொடுத்துறீங்களா? அந்த விவசாயி இன்னைக்கு வறட்சியில் பாடுபட்டு இருக்கான் பாருங்க. மின்சாரமே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 hour 3 hour அவன் பாட்டுக்கு வயலில் ஏன்னா ஆழ்துணை கிணறுல தான் தண்ணி எடுக்க முடியும். இப்போ காவிரிலேருந்து வரல, மேட்டூர் அணையிலேருந்து வரல, தண்ணி வராது. டெல்டா மாவட்டத்தில் கூட ஆழ்துணை கிணறுலேருந்து தண்ணி எடுத்து கொஞ்சமாவது காப்பாற்றலாம் பயிர்கள்னு பார்த்தோன்னா, அப்போ என்னன்னா மின்சாரம் தேவை. வயல்லையே கொடுத்துறோம் நடத்துறான் விவசாயி. இரவு பகல் பார்க்காம வயல்ல திடீர்னு வருது, திடீர்னு போகுது. அவன் தூங்குறதா என்ன செய்யுது? இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அடுத்து என்ன சொன்னீங்க? நெல்லுக்கு ஆதார விலை கொடுப்பேன் நீங்க 2,500. கரும்புக்கு டன்னுக்கு 4,000 ரூபாய் கொடுப்பேன். 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு அந்த மக்கள் பாவம் எவ்வளவு வேதனை. அப்ப 3 வருஷமா எப்படி மகிழ்ச்சியா இருப்பான்? அப்ப எப்படி மகிழ்ச்சியா முகங்கள்ல எப்படி ஒளி வீசும்? எப்படி ஒளி வீசும்? அதை தான் கேட்கிறேன் நானு. அப்ப இந்தியா ஒளிர்கிறது ஒரு நேரத்துல சொல்லும் போது ரிவர்ஸ் ஆச்சு, திருப்பி மைனஸ் ஆச்சு. சுபா வணக்கம், உங்களை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். அவருடைய திட்டங்களை குறித்து இந்த திமுக இந்த 3 வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு ஆய்வு செய்கிறேன். இங்கே இருக்கிற டாப்பிக்கை பேசினா ஒரு 5 மணி நேரம் ஆகும். சரி, ஒரு 50 நிமிஷத்தில் நம்ம பேசுகிறேன். அப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா ஏன் மறைந்து போன பிறகும் ஒரு மகாராசியாக தன் இல்லத்தினுடைய தாயாக, குழந்தையாக, சகோதரியாக எல்லாரும் நேசிக்கப்படுறார். அப்போ பெண்களுக்கு என்ன செஞ்சார், டிஎம்கே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மலிவு விலை மதுவையை அவர் ஒழித்துகிறார். இது சமூக புரட்சி. மகளிருக்கான சுய உதவிக்குழு, விலையில்லா அரிசி, அது மட்டும் இல்லாமல் அம்மா குடிநீர், பெண் சிசுக்கள் கொலையை தடுப்பதற்காக குழந்தை திட்டங்கள், கோயில்களில் ஒரு கால பூசை திட்டம், அம்மா உணவகங்கள், முதியோர் உதவித்தொகை 1000, அம்மா அழைப்பு மையம், ஏழை கர்ப்பிணிகளுக்கான வளைகாப்பு, விலையில்லா மிகச்சிறந்த கிரைண்டர், மிக்சி, ஃபேன், மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், இலவச காலனி, லேப்டாப், அது மட்டும் இல்லாமல் புதிய பயண நிதியுதவி ஜெருசலேமுக்கும் மக்காவுக்கும், அம்மா மருந்தகம், 69% இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ ஸ்கூட்டர் திட்டத்தை விட்டுட்டீங்களே சார். நான் விட்டதை நீங்க சொல்லுங்க சுபா, சொல்லுங்க. இப்போ அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்க. பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க?
ஆக்சுவலா மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இன்றும் மக்கள் மனதில் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம், நீங்க சொன்னது போல குழந்தை பிறந்தது முதல் ஒருவர் இறக்கும் வரை மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அனைத்தையுமே சாதித்து காட்டியவர் மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். இன்னும் சொல்ல போனா கொரோனா காலகட்டத்தில் ஏழைகள் ஒருவேளை உணவு வயிறாக உண்டார்கள் அப்படின்னாலே அது கிரெடிட் பூரா அம்மா உணவகத்தை மட்டுமே சாரும். ஆனா இன்று அந்த அம்மா உணவகத்தின் நிலை என்ன மாதிரி இருக்கு? வந்த உடனே அம்மா உணவகத்தின் போர்டை தான் அடிச்சு நொறுக்கினதை நம்ம பார்க்க முடிந்தது. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே அதுதான் முதல்ல தூக்கி போட்டாங்க. அதுக்கு மாற்றாக மற்றொரு உணவகம் வரும்னு சொன்னாங்க, அதுவும் வரல. நடைபாதை ஏழைகளுக்கு வீடு கொடுப்போம்னாங்க, அதுவும் கொடுக்கல. அம்மா தாலிக்கு தங்கம்னு ஒரு அருமையான திட்டத்தை வச்சிருந்தாங்க சார். பல ஏழை மக்கள் பெண்களின் வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் விதமாக அவங்களுக்கு சீர் கொடுக்கிற திட்டம். அந்த திட்டத்தை அடியோடு முடக்கி விட்டது இந்த அரசு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த திட்டம் பல பேருக்கு உதவிகரமாக இருந்தது. ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு அந்த பவுண்ட்ல தாலி போடுறது அது ஒரு கிரெடிட் தான் அந்த பசங்களுக்கு. அது எல்லாமே நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் கையில மடிக்கணினி வச்சிருந்தாங்க. அம்மானாலதான் சைக்கிள் எல்லா வீட்லயும் இருக்கும், ஃபேன் எல்லா வீட்லயும் இருக்கும். நீங்க சொன்னது போல அனைத்தையுமே தந்தது. ஆனா இப்ப தரல. இங்க வேற ஒரு முதலமைச்சர் கூட இருந்தாங்க சார். அவங்க ஒரு 9 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வரும்போது வெறும் எவ்வளவு இருந்ததுன்னா அணைகள் 8 அணைகள் தான் இருந்தது. அவங்க போகும்போது அப்படி ஒரு அணைகளையும் நீர்த்தேக்க திட்டத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. 3 சர்க்கரை ஆலைகள் தான் இருந்தது. விட்டுட்டு போன போது 14 சர்க்கரை ஆலைகள் இருந்தது. 159 நூல் நூற்பு ஆலைகள் இருந்தது. அதுக்கப்புறம் 4 சைக்கிள் தொழிற்சாலைகள், 6 உர தொழிற்சாலைகள், 21 தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்னு படிக்காத ஒரு முதலமைச்சர் 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி தமிழகத்தை தொழில் நகரத்தில் சிறந்த 2வது நகரமாக மாற்றினார். தொழில் நகரமாக மாற்றி சென்றார் அவர் மறைந்த முதலமைச்சர் காமராஜர். நம்ம இங்க இப்போ இருக்கிற அரசு 6 முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். என்ன செஞ்சீங்க? ஆனா நீங்க அவங்களாவது பரவாயில்ல சார். அதற்கு பிறகு இவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் எதிர்கட்சி தலைவராக ரொம்ப ஆக்டிவா இருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் ஆட்சிக்கு அரியணையில் ஏறியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன பண்ணாரு? சொத்து வரி ஏத்த மாட்டோம்னு சொன்ன சொத்து வரியை ஏத்தினீங்க. மின்சார சார் வரிசையா சொல்லணும்னா எல்லாரும் ஊருக்கு தான் போவாங்க. ஆனா நம்ம இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறதே ஒரு ஊருக்கு போற மாதிரி இருக்கு சார். சமீபத்துல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதும், சம்பவம் மட்டும். அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, கரெக்டான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி ஸ்டார்டிங்ல கிடையாது. அதுக்கப்புறம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே ஒரு ஊருக்கு போற மாதிரி இருந்தது. எவ்வளவு பேர் நசுக்கப்பட்டாங்க அந்த இடத்துல. அதுவும் குறிப்பா ஒரு பண்டிகை காலங்கள்ல மக்கள் எவ்வளவு பெரிய அவதிக்குள்ளானாங்க. சரி, அங்கேயிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம்னா அப்பாடான்னு உட்காந்து ஃபேனை போட்டோம்னா உடனே மின்சார கட்டணம் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பரவாயில்ல. வெள்ளத்துக்கு பொங்கல் பரிசு தொகை அம்மா இருந்த போது ஒவ்வொரு வருடமும் கரும்பும் அது பேர் என்ன திராட்சை முந்திரி பருப்போட பணமும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். கல்கண்டு பாசிப்பருப்பு அரிசின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பொங்கல்ல முதலாக வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் கொடுத்தது இந்த திமுக அரசு சார். சுபா, ஒரு கேள்வி. அம்மாவுடைய திட்டம் 15 திட்டம் இருக்கு. நம்ம கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். அது இது இல்லை. பெண்களுக்கு திமுக அரசு என்ன செஞ்சுது? இங்கே 1000 ரூபாய் சொல்லக்கூடாது. ஏன்னா 1000 ரூபாய் சொன்னால் மின்சாரம் டபுள் ஆகி போச்சு, பால் விலை கூடி போச்சு, எல்லாமே சுபா ஒரு குடும்ப தலைவியா இந்த 3 ஆண்டுகளில் பெண்களுக்கு ஐயா இதனால ரொம்ப பாதுகாப்பாகவும் பிரயோசனமா இருந்துச்சு சொல்லுங்க சுபா. சார் அப்படி சொல்றதுக்கு ஒன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் இல்ல சார். வேணா கொஞ்சம் வேதனையை வேணா சொல்லலாம். பக்கத்திலே பால் பாக்கெட் காண்கிறீங்க. கொழுப்பை எடுத்துட்டு விலையை கூட்டி வச்சது இந்த திமுக அரசினுடைய வேதனையான ஒரு சாதனை சார். ஏன்னா ஒரு ஏழை மக்கள்ல இருந்து கடைசியில இருக்கிறவங்க வரைக்குமே இந்த டீயை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இவங்க பால் விலையே கொழுப்பை குறைச்சி ஏத்தினது ஒரு சாதனை சார். அதே மாதிரி நீங்க 1000 ரூபாயில எதுக்கு ரூல்ஸ் போட்டீங்க பாருங்க, அதுதான் இன்னும் கொடுமையான விஷயம் சார். வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் கண்டுபிடித்தது இந்த அரசு சார். சமூக நீதிக்கு காவலன் என்று சொல்லிக்கொண்டு ஆனாலும் வேங்கை வயலுக்கு இன்னும் தீர்வு காணப்படாமல் இருக்கிறது இந்த அரசு சார். அடுத்தது மாட்டு சாணத்தை கலந்திருக்காங்க. தர்மபுரியில ஸ்கூல்ல மலம் கலந்திருக்காங்க தண்ணீர் தொட்டியில. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. எதுக்குமே ஒரு முறையானது இல்ல. நல்ல வேலை சார்,
அந்த குஜராத்ல வந்து கஞ்சா பொட்டலங்கள் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்காக வைத்திருந்த கஞ்சா பொட்டலங்கள், அது பரவாயில்ல குஜராத்ல கண்டுபிடிச்சிட்டாங்க, தமிழகத்துல கண்டுபிடிச்சிருந்தா ஒருவேளை அதை பால் பவுடர்னு கூட சொல்லியிருப்பாங்க சார் அரசு. ஏன்னா இங்க ஒரு வெடிப்பு நடந்தது, அதை வந்து சிலிண்டர் வெடிப்புன்னு இன்று வரை சொல்லி கொண்டிருக்கிறது. 3 முறை சொன்னாங்க, 4வது முறையாக நீட் தேர்வு நடந்து விட்டது, நீட் ஒழிப்பு ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த 1000 ரூபாயும் கூட நீங்க ஈரோடு கிழக்கு தேர்தலுக்காக முன்னர் தான் நீங்க அதை வந்து அறிவிச்சீங்க, அதை ஒட்டி தான் அறிவிச்சீங்க. அதுவுமே 27 மாதங்கள் யாருக்குமே கொடுக்கல. அதுக்கு நீங்க ரூல்ஸ் போட்டீங்க பாத்தீங்களா, அது இன்னும் ரொம்பவே ஷாக்கா இருந்தது சார். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் என்றால், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதவி கொடுத்து கூட ஒரு கட்சியை சார்ந்து பதவி கொடுத்து அலங்கரித்தது. போதைப் பொருள் கடத்தல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. டெட்ரா பேக்கை இன்ட்ரோடியூஸ் செய்தது இந்த அரசு சார். நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பதவி கொடுத்தவருக்கு முகமூடி போட்டு 2 ஹோல் போட்டு கூட்டு வரதையும் பாருங்க. ஜெயா தொலைக்காட்சி சைட்ல போட்டுக்கிட்டே இருக்கு. அவர் தான் அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக் அவர்கள், திமுகவினுடைய. இங்க கண்டுபிடிச்சிருந்தா அத பால் பவுடர்னு சொல்லிருப்பாங்க சார். அந்த பக்கத்துல பாருங்க டிவில தெரியும். இவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக். இன்டர்நேஷனல் கிரிமினல், போதை மாஃபியாக்களின் மூலமாக பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் வாழ்விழப்பதற்கு காரணமாகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசில் பெரும் பங்காற்றியவர் தான் இதோ வந்து கொண்டிருக்கிறாரு தலையில குப்பாயை போட்டு. இவர் தான் அவர். சரி, ஒரே ஒரு சாதனை இருக்கு சார், அரசின் சாதனை. பெண்களுக்கு முன்னாடி எல்லாம் பசங்களை வந்து கவர்மெண்ட் வேலை வேணும்னா நல்ல படி, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லுவோம் சார். இன்னைக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட வேணாம் சார். நீங்க வந்து போதையில ஈடுபட்டு ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அரசு வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கப்படும் சார். இங்க சிவகாசி வெடி விபத்துல இருந்தா கூட 1 லட்சம் 2 லட்சம் தான் சார். கள்ள சாராயம் குடித்து இறந்து போனீர்கள் என்றால் 10 லட்சம் அரசாங்கம் தரும் சார். இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. இன்று பல பெண்கள் விதவையாக இருக்கிறார்கள். இந்த அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் சார். பொன்னுவில் சார், இந்த மரக்கான சம்பவத்துல காலம் மறக்கடிக்குது. இது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சாங்களே 45 பேர் இறந்து போனாங்க. 24 பேர். அதெல்லாம் காலம் மறக்கடிக்குச்சு. பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்த போது கொண்டு வந்த திட்டங்களை பற்றி பேசினாங்க. அதில் ஒரு 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 யூனிக் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்போது சென்னைக்கு வீராணம் குடிநீர் வேணும்னு யாராவது போராட்டம் நடத்துனாங்களா? சென்னைக்கு வீராணம் நிறுவனம் யாராவது போராட்டம் நடத்துகிறாங்களா? கோரிக்கை வச்சாங்களா? ஊர்வலம் போனாங்களா? பேரணி நடந்ததா? எதுவுமே இல்லை. ஆனால் எப்போது தொடங்கியது எப்போது நிறைவுற்றதுன்னு தெரியாது. ஆனால் வீராணம் குடிநீர் இப்போ சென்னை மக்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்து கொண்டு இருக்கு. உண்டா இல்லையா? அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவங்க இல்லை. இந்த திட்டத்தில் நான் பயன்பெறுவதுனா இதுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதில் ஒரு பயனாளி நான் வரணுங்கலாம் இல்லை. அத்தனை பேருக்கும் பொதுவாக எல்லா பயனும் கிடைக்கிறது. வீராணம் குடிநீர் தானாகத்தானே வந்தது. உண்டா இல்லையா? சரி. 2வது, மழைநீர் வடிகால் திட்டம்ங்கிறது ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த ஒரு திட்டம். உலகம் முழுக்க வியந்து பார்த்து இது எப்படி சாத்தியமாகும்னு பார்த்தாங்க. இப்போது மழைநீர் வடிகால் திட்டம் இல்லை, மழைநீர் சேமிப்பு திட்டம் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு வீடும் கட்ட முடியாது, எந்த ஒரு கட்டணம் கட்ட முடியாது. கொண்டு வந்தாங்களா இல்லையா? அது யாராவது கேட்டாங்களா? ஆனால் அத்தனை பேருக்கும் பயன் கொடுக்குறது இருந்தது. அப்புறம் அம்மா உணவகம் பற்றி சொன்னாங்க. அம்மா உணவகம் வருகிற போது எங்களுக்கு இது மாதிரி விலை மலிவாக தரமான உணவு வேண்டும் என்று யாருமே கேட்கல. ஆனால் அரசாங்கம் தானாக செய்தது. அம்மா உணவகத்தை போய் நீங்கள் போய் வாங்கி சாப்பிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அதில் போய் உங்களை பெயர் அதை என்ரோல் பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. 5 ரூபா. ஆமாம், யார் வேணாலும் போடலாம், அந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க யாரும் கேட்டு தரப்பட்டதில்லை. எந்த திட்டமுமே தானாக வந்து தானாக வந்தது. எங்கேயும் அறிக்கையெல்லாம் சொல்லலை. ஒரு தாய் தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கு, அந்த குழந்தையை மார்போடு அணைத்து பால் கொடுப்பதற்கு அப்படி ஒரு திட்டம். யோசிச்சு பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் போடணுமா? அந்த பயனாளி இல்லை. அது எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம், எல்லாருக்கும் பொதுவான எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய திட்டம். யாரும் போராடி கோரிக்கை வைத்து ஊர்வலம் போய் மன்றாடி கெஞ்சி கேட்டு அப்படிலாம் வந்ததில்லை. தானாகவே வந்த திட்டங்கள். இங்கே தான் சிறந்து, அதுதான் எதிர்பார்க்குறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது அடுத்ததாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த உள்ளாட்சி அமைப்புகள் எந்த நிலையில் இருக்குது? நான் ஒரு காந்தியவாதியாக இது ஒவ்வொரு முறையும் ரொம்ப மனசு வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன். நான் உள்ளாட்சி அமைப்பு பிரிவுகளுக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கள்? நம்ம பெருசாக பேசணும் இல்லையா? மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு நிதி வரலை, மத்திய அரசு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல, மத்திய அரசு எல்லாத்தையும் பறித்து கொண்டு விட்டது. பதிலுக்கு நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் என்ன அதிகாரம் தந்திருக்கிறீர்கள்? இது ஒரு பெரிய விவாதத்துக்கு நம்ம உட்படுத்தி ஆகணும். கண்டிப்பாக. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரோ, ஒரு அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினரோ, ஒரு வார்டு உறுப்பினரோ என்ன செய்ய முடியுது அவங்களால? அவங்களுக்கு நிதி ஆதாரம் கிடையாது, நிர்வாக அதிகாரம் கிடையாது இல்லையா? அப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நீங்கள் என்ன அதிகார பங்கீடு தந்திருக்கிறீர்கள்? இந்த 3 ஆண்டுகளும் பார்க்க போனால் ஒன்றுமே இல்லை. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு யோசிச்சு பாருங்கள்.
உங்களால் நினைத்த மாத்திரத்தில் யாரேனும் ஒரு முறையீடு செய்தால் உடனடியாக கேளிக்கை வரி ரத்து செய்கிறேன்னு சொல்கிறீங்க. கேளிக்கை வரி யாருக்கு சொல்லணும்? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போகணும். அது வச்சு தான் உள்ளாட்சி அமைப்புகளில் நூலகங்களை நிர்வகிக்க முடிகிறது. இப்போ என்ன நடக்குது? இல்லவே இல்லை. அப்போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய அதிகாரங்களை நீங்கள் படித்து கொண்டு விட்டீர்கள், தரவே இல்லை அப்படிங்கிறத யார் கேள்வி கேட்குறது? நிச்சயமாக இல்லையா? அப்போ நிர்வாகம் இன்னும் ஒரே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அந்த அடிப்படை தொழில்களை பற்றி நான் சொன்னேன். இந்த வேளாண்மையாக இருக்கட்டும், நெசவாக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், இந்த 3 அடிப்படை தொழில்கள், நம்முடைய அடிப்படை தொழில்கள், உள்ளூர் தொழில்கள், அடிப்படை தொழில்கள், இதற்கு இந்த அரசாங்கம் இந்த 3 ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறது? விவரம் தான் கேட்குறேன். நான் குற்றச்சாட்டாக விவரம் தான் வேணும். எந்த விவரமும் இல்லை. ஆமாம், என்னிடம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் செய்திருக்கோம், விவரம் சொல்லுங்கள், போதும். திரு பொன் வில்சன், நிறைவு கருத்து வைங்க. நான் சுப்பிரமணியன் ஆத்திரம் போகிறேன். இல்லை, அதான் இப்போ நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிக்கையில் அவங்க பெருசாக சாதனையாக சொல்கிறது வந்து இந்த காலை உணவு திட்டம். காலை உணவு, ஆமாம், சிற்றுண்டி. சிற்றுண்டி. ஆனால் என்ன ஒரு வசதியாக மறந்துட்டாங்க அப்படின்னா, 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் 7% மட்டும்தான் படிப்பறிவு இருந்துச்சு, கல்வி அறிவு இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலே காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து நேற்று சுந்தரவடியோல வச்சு தமிழ்நாடு முழுக்க அந்த 9 ஆண்டுகளில் 37% அதை உயர்த்தினார். கல்வி அறிவு, படிப்பறிவு, பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளை 7% 37% உயர்த்தினார். அந்த காலகட்டத்தில் மத்திய உணவு அவசியப்பட்டது. ஆனால் 2013 ஜெயலலிதா அம்மா வந்து 3 வேளையும் அம்மா உணவகத்தில் மலிவான விலையில் உணவு, ₹1 ஒரு இட்லி. இன்றைக்கு என்னென்னா உண்மையில் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு அவசியம் இல்லாதது. ₹2 கொடுத்து 2 இட்லி வச்சு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புவாங்க பிள்ளைகளுக்கு. அந்த நிலைமையில் நீங்கள் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது என்னென்னா 163வது தேர்தல் அறிக்கையாக கொடுத்தது வந்து 1 கிளாஸ் பால் காலையில் உணவாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அந்த உணவை கொடுக்கல. அதுக்கு பதில் நீங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை காப்பி அடிச்சிட்டீங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அந்த உணவை கொண்டு வந்தாச்சு. எப்படி கொடுப்பாங்க? ஆமா, அம்மாவுடைய காலத்துல 40 லட்சம் லிட்டருக்கு பர்ச்சேஸ், இன்னைக்கு 27 லட்சம். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஜெயலலிதா அம்மா வந்து இது கேளுங்க, ஜெயலலிதா அம்மா வந்து எங்கேயும் போய் நாற்று நடல. ஆனா விவசாயியோட வலியும் வேதனையும், கிராமப்புற பெண்களின் வலியும் வேதனையும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதால் தான் ஆடு மாடு கோழி இலவசமா கொடுத்து அவர்கள் தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும்னு கால்நடை உற்பத்தியை வளர்ச்சி பண்ணி பசுமை புரட்சி எப்படி செரியன் கொண்டு வந்தாரோ வெண்மை புரட்சி, அந்த மாதிரி வெண்மை புரட்சியை கொண்டு வந்து பால் வளம் மிக்க மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க. ஆவின் பர்ச்சேஸ் மட்டுமே 40 லட்சம் லிட்டர். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அந்த அம்மா. 27. இன்றைக்கு நம்ம பாராட்டுறோம்னா அந்த அம்மா சும்மா பாராட்டல. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சுஃபியன், 2003 லாட்ரி சீட்டால தமிழ்நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. அத்தனை ஆண் மக்களும் அந்த லாட்டரி சீட்டு பின்னாடி போனாங்க. பெண்கள் வேதனைப்பட்டார்கள், தாலி கொடியை அறுத்து வேதனைப்பட்டார்கள். குடும்பத்திற்கு வருமானம் இல்லை. 2003 அந்த வருமானத்தை தடை செய்து லாட்டரி சீட்டுக்கு தடை விதித்தவர் ஜெயலலிதா. இன்னைக்கு லாட்டரி சீட்டு மாற்றின 509 கோடி திமுக. ஜெயலலிதா ஆதரவுன்னு பெருசு கிடையாது. ஆனா நாங்க நடுநிலையாரா பார்க்கும்போது அந்தமா செய்தது. ஆனா இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? எலக்ட்ரல் பாண்டுல விஷயத்துல நம்ம தமிழ்நாடு திமுக என்ன செய்ததுன்னா 656 கோடி எலக்ட்ரிக்கல் பாண்டில் வாங்கினீங்க டொனேஷன். ஆனால் அதில் 505 கோடி யாருக்கிட்ட வாங்கினீங்க தெரியுமா? 2003 லாட்டரியை தடை பண்ணாங்களே ஜெயலலிதா அம்மா, அந்த லாட்டரி கடை அதிபர்கிட்ட 505 கோடி வாங்கியிருக்கிறீங்களே. கொஞ்சமாவது நெறிமுறை சார்ந்த அரசியல் பண்ணுறீங்களா? அதை தான் நம்ம கேட்குறோம். கொஞ்சமாவது நம்ம நெறிமுறை சார்ந்த அரசியல் பண்ண வேண்டும். இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டங்களை இன்றைக்கு வரைக்கும் பாராட்டணும்னா, இப்போ நம்ம சகோதரர் சொன்ன புதிய வீராணம் திட்டம், அதே மாதிரி மகளிர் கமாண்டோ படை, மகளிர் சுய உதவி குழுக்கள், மகளிர் காவல் நிலையம், மகளிர் தாலிக்கு தங்கம் திட்டம், மகளிருக்காக தாய்ப்பால் ஊட்ட தனி அறை பொது இடங்கள்ல கொண்டு வந்தாங்களா இல்லையா அந்த அம்மா? அதே மாதிரி அம்மா ஸ்கூட்டி, அம்மா லேப்டாப், அம்மா சைக்கிள், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம். இன்றைக்கு மோடி கொண்டு வரார் மருந்தகம்னு. ஆனா அன்னைக்கே ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், 190 ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட். கட்டிட தொழிலாளர்கள்லாம் கைகூப்பி வணங்கினாங்க ஜெயலலிதா அம்மா. அதே மாதிரி மணல் அரசாங்கமே வித்தது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அம்மா உப்பு 86 டன் வந்த உடனே அறிமுகம். அதே மாதிரி அம்மா காய்கறி கடை, அம்மா தங்கும் விடுதிகள் பெண்களுக்காக, அம்மா விதைகள் கொண்டு வந்தாங்க விவசாயிகளுக்காக. இப்படி ஏகப்பட்ட திட்டம் சொல்லிட்டே போகலாம். அது இந்த திட்டத்தை எந்த ஆட்சி வந்தாலும் மாற்ற முடியாது. இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். அதுதான் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது. அதனால தான் அந்த அதிமுக ஆட்சியை நம்ம வந்து பாராட்டுறோம். காரணம் என்ன? அதுதான் இவர்கள் கொண்டு வந்த திட்டம் எதுவுமே இல்லையே. ஒரே ஒன்று வேணா, மின்சார கட்டணத்தை பார்த்துக்கிட்டீங்களா? நெசவு தொழிலாளர்கள்
அவங்களுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, பீக் ஹவர்ஸ் சார்ஜஸை போட்டீங்க, கேபிட்டல் மாதிரி டெபாசிட் தொகையை அதிகப்படுத்திட்டீங்க. அப்போ அந்த நெசவு தொழிலாளர்கள் இன்றைக்கு 40,000 நெசவு இன்னைக்கு மூடி போய் கிடக்குது. காரணம் யாரு? கஞ்சி தொட்டி வச்ச கதை தான் யோசிச்சு பாருங்க. சொன்னாங்க. ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி நம்ம அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவோன்னு பச்சை பொய்ய சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களா? இன்றைக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொஞ்சமாவது மனசாட்சி பிரகாரம் நடக்கணுமா இல்லையா? வாரேன். நிறைவா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட பாக்கி இருக்கு. சுப்பிரமணியன் சார், உங்களோட நிறைய கருத்தை வைங்க. பொன்னுவில் சட்டம் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, சொல்லுங்க. நிறைய மகளிருக்கான திட்டங்கள் பத்தி எல்லாம் பேசினாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியில வந்து திமுக தேர்தல் வாக்குறுதி 2024 கொடுத்ததுல பாத்தீங்கன்னா மகளிருக்கு வந்து 33% வந்து இடஒதுக்கீடு பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலும் இனிவரும் சட்டமன்ற தேர்தலும் கொடுக்க போறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அவங்க கான்ஸ்டியூன்சிக்கு போட்ட கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 21 கேண்டிடேட்ஸ்ல 33%, கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேருக்கு மேல மகளிரா இருக்கணும் இல்லைங்களா? அப்பதானே நீங்க வந்து ரெப்ரசன்டேஷன் முதல்ல வந்து கேண்டிடேட் ரெப்ரசன்டேஷன் 33% மேல வரணும். அப்போதானே அவங்க ஜெயிச்சு 33% மகளிர் வந்து பாராளுமன்றத்துக்கு போக முடியும். ஆனா சொல்வது ஒன்று செய்தது வேறொன்று. ஒரு 3 பேர் தான் பாத்தீங்கன்னா மகளிரா இருந்தாங்க. இது போட்டோம். இவங்க கூட கூட்டணியில இருக்கிற இவர் காங்கிரஸ் இருக்காங்க பாத்தீங்களா, 2009 அவங்களோட மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2009 நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னா, வின் பண்ணிட்டு வரப்போற அந்த பாராளுமன்றத்துல வந்து 33% மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா கண்டிப்பாக இயற்றப்பட்டு அதற்கப்புறமா வரப்போற 2014 உள்ள பாராளுமன்ற கட்டடத்துல வந்து 33% மகளிர் உட்காருவாங்க அப்படின்னாங்க. 2009 நம்ம அவங்க இந்திய மக்கள் அவங்களுக்கு தானே வாக்குரிமை கொடுத்தாங்க, அவங்க தானே வின் பண்ணாங்க, சட்டத்தை ஏற்றினாங்களா? அப்ப அவங்க கூட்டணியில் இருந்த திமுக அரசாங்கம் கேட்டுதாங்க. அப்போ அத மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, கூட்டணியில இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. எதையோ ஒண்ணு சொல்றாங்க, மக்கள் வந்து இதை மறந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது சூஃபியான். இப்போ கண்டிப்பா. அதாவது இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தர் எதிர்கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு வயதை கூட பாக்குறது கிடையாது. 85 வயது முதியவரை வந்து காலங்காத்தால ஏதோ ஒரு வந்து பயங்கரவாதி மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை சொன்னாலே 30 வயசு பையனை இளைஞரை வந்து அவனை வந்து லாக்அப்ல போட்டுடுறாங்க. எந்த லாக்அப்ல இருக்குன்னு தெரிய மாட்டாங்க. இத மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா சமூக நீதிக்கு எதிரான ஒரு அநீதி நடந்துட்டு இருக்கீங்க. இன்னொன்னு ஐயா சொன்னாங்க, இப்போ அந்த உதயநிதி ஸ்டாலின் ஐயா அந்த பரப்புரைக்கு வரும்போது ஒரு அம்மா கேட்டாங்க அவங்கள்ட்ட, சார் நீங்க மது விலக்கெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, கொண்டே வரலையே அப்படின்னு. நாங்க வந்து 2016 சொன்னோமா, நீங்க எங்களுக்கு ஆட்சி கொடுக்கல, அதனாலதான் நாங்க எடுத்துட்டோம் 2021. சோ நீங்க தான் அதுக்கு ஜவாப்தாரி அப்படின்னாரு. நான் அதை திருப்பி கேட்கிறேன். 2016 வந்து இதே இந்த மின்சார கட்டணம் பத்தி அனைத்து பயனாளிகளுக்கும் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் வசூலிக்கப்படும் 2016. அப்ப ஆட்சிக்கு வரல, சரி ஒத்துக்கிறேன், சரிங்களா? ஆனா அதனாலதான் அவங்களால பண்ண முடியல. 2021 என்ன பண்ணாங்க, 1000 யூனிட்டுக்கு மேல உள்ளவர்களுக்கு வந்து 2021 வாக்குறுதிப்படி மாதம் ஒரு முறை மின்சார கணக்கீடு செய்யப்படும், அதன் மூலமாக உங்களுக்கு 6000 ரூபாய் சேமிக்கப்படும் ஆண்டுக்கு அப்படின்னாங்க. 21 மக்கள் கொடுத்தாங்க இல்லையா, மேனிஃபெஸ்டோ அவங்க கொடுத்தாங்க இல்லையா? கண்டிப்பா அதை பண்ணிருக்கலாம் இல்லையா? இப்போ சரி, மக்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அதாவது நீங்க சொல்றது 2014 ஒண்ணு சொன்னீங்க, அதுக்கு நாங்க வாக்குரிமை கொடுக்காதனால என்ன ஆச்சு, அது நிறைவேற்றல. இப்ப 2022 கொடுத்துருக்கோமே, நிறைவேற்றலாமே, ஏன் நிறைவேற்றல? எதுவும் ரைட். நிச்சயமாக சுப்பிரமணியன் சார், நான் எடுத்துக்கிறேன் நிறைய கருத்து. சுபா, சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. சார் ஆக்சுவலா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புறேன் சார். சமீபத்தில் நெல்லை மாநகராட்சியில் 55 லட்சம் லிட்டர் 55 லட்சம் ரூபாய்க்கு ஃபினாயில் கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க சார். இந்த ஆட்சியில் 55 லட்சத்துக்கு ஃபினாயில் கொள்முதல் பண்ணிருக்கீங்க. அதாவது கொரோனா காலகட்டத்திலேயே இந்த அளவுக்கு வந்து பண்ணல சார். 13 லட்சம் தான் அதிகபட்ச பில்லு, ஆனா பண்ணல. இப்போ வந்து இது அடுத்தது ஒரு சமூக ஆர்வலர், அவருக்கு வந்து சரமாரியான வெட்டு எதற்காகன்னு பாத்தீங்கன்னா ஊழலை அம்பலப்படுத்தியதற்காக. என்னென்ன துறையில, சுரங்கத்துறை, கனிம வளத்துறை, மாநகராட்சி, மின்வாரியம், இந்த 4 துறையில இருக்கிற ஊழல். அவர் வந்து ஒரு சட்டம் படிக்கிற இளைஞர். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பெர்டின் ராயன்னு பேரு சார். நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் சார். அவர் காலையில 5:30 மணிக்கு வந்து அவர் ஷட்டில் விளையாட போகும்போது அவரை தேடி போய் அறிவாளால வெட்டியிருக்காங்க சார். சட்டம் ஒழுங்குக்கான மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை இந்த அரசு மக்களிடையே ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இன்மையை இந்த அரசு தொடர்ந்து கொடுத்து வருவதாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதால் மட்டுமே அவர் RTI மூலமாக கேள்வி கேட்டதற்காகவே ஒருவர் வெட்டுப்படுகிறார்
செயல்படுகிறார். ஊடகங்கள் சமூக மக்களின் சுதந்திரம் எங்கே போனது? நன்றி. ஊடகவியலாளர்கள் நீங்க யார் பேசினாலும் அவங்கள சிறைக்கு அனுப்பிடுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி. சரி சரி சுபா சார், இப்போ ஒரே ஒரு கேள்வி. சசிகலா அம்மா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. திருநெல்வேலி கிழக்குல ஜெயக்குமாருங்கிற ஒரு திசையன் வேலையில எரிக்கப்பட்டிருக்காரு. இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ விசாரிக்கப்படும் சட்டம் ஒழுங்கு, இது ஒரு சுருக்கமா ஒரு பதில் சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போயிருக்கிறதுக்கு உச்சாணி கொம்பு இந்த உதாரணம். எவ்வளவு பெரிய உதாரணம். சசிகலா அம்மா அதை கரெக்டா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆமா. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மாவட்ட தலைவர், சர்வ அதிகாரம் படைத்தவர் மாவட்ட தலைவர். ஆமா, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் எப்படி திராவிட கட்சிகள்ல மாவட்ட செயலாளரோ அது போல மாவட்ட தலைவர்ன்றவர் சர்வ அதிகாரம் படைத்தவர். அதாவது எம்பி கூட அவருக்கு அண்டர்ல தான். ஜெயக்குமார் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் ஜெயக்குமார் தனசிங் அப்படின்றவரு எப்படின்னா கடிதம் வேற எழுதி வச்சிருக்காரு அவர் முன்னாடியே. அப்போ இது எப்படி முன்னறிவிப்பு வந்து அரசாங்கம் ஏன் பார்த்துக்கல? அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போய் இருக்குதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இதற்கு முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து கே நேரு மகன் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. அதே மாதிரி தான் ஜெயக்குமார் தனசிங்கும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்காக கேள்விக்குறியாயிட்டோம், இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு ஆபத்தான விஷயம், மிக ஆபத்தான விஷயம். இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ ரூபன் மனோகரன், தங்கபாலு போன்றவர்கள் வலயத்தில் வைக்க வந்திருக்கிறார்கள். 30 பேர் விசாரணைக்கு உள்ளப்படுத்திருக்கிறார்கள். திடுக்கிடுத்தக பல விவகாரங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரச பிரதிநிதிக்கு, அதாவது ஒரு அரசியல் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை. நிச்சயமா, கண்டிப்பா இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது நேர்களே, நாம் இதுவரை இந்த 3 ஆண்டு ஆட்சியை பற்றி பேசணும். அது எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வைத்துடுறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு பேசிய திரு பொன்வில்சன், சுப்பிரமணியன், பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, சுபா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.